இருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் 2026 டிஎன்எஸ்டிசியுடைய ரிக்யூர்மெண்ட் என்ன, இதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ டிஎன்எஸ்டிசியில் 2026 டிரைவர் கம் கண்டக்டர் எடுப்பாங்களா, இல்லை டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுப்பாங்களா, இதை பற்றி நம்ம பார்க்கலாம். டிசிசியுடைய 2025 நியமனங்களில் முறைகேடுகள் நடந்திருக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு வாய்ப்பு இவர்களுக்கு கொடுப்பாங்களா மாட்டாங்களா, இதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் புதிய நியமனங்களை உருவாக்குறதுக்காக முதல்வர் விஜய் அவர்கள் 3000க்கும் மேற்பட்ட பேருந்துகளை தொடங்கி வச்சுட்டாருங்க. ஸோ இந்த பேருந்துகளுக்கு டிரைவர் கண்டக்டர் அனைவருமே இப்போ எடுக்க போகிறாங்க. இதற்குண்டான அறிவிப்பு இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு கிடைத்துவிடும். ஸோ நீங்கள் என்னென்ன விதிமுறைகளை பயன்படுத்தி இந்த போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகணும். டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸு எடுக்கணும். ஸோ இதில் டிரைவிங் லைசன்ஸ் ஆர்டிஓ அலுவலகமாக எடுத்துக்கலாம். ஆனால் கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு டெவலப்மெண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் அலுவலகத்துக்கு சென்று ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கணும். அதன் பிறகு தான் உங்களால் கண்டக்டர் லைசன்ஸ் அப்படின்றது உங்களால் கிடைக்கும். ஸோ போக்குவரத்து கழகத்தில் நிறைய காலி பணியிடங்கள் இருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட 28,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் உருவாகிட்டு இருக்கு. டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுக்க போகிறாங்க. ஸோ இப்போந்தே உங்களை நீங்களே தயார்படுத்தி கொள்ளுங்கள். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் இந்த 2026 புதிய அறிவிப்புகள் வர காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ண இந்த மாதிரியான விதிமுறைகளை கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டிய சுச்சுவேஷனுக்கு ஆளாக்கப்படுறீங்க. ஸோ உடனடியாக போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ண இந்த விதிகளை நீங்கள் பயன்படுத்தணும். போக்குவரத்து கழகத்தில் ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழ் அப்படின்றது தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகங்கள் வாயிலாக உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் மக்களே. அதனால் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தில் இப்போ ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழை பெற்றுட்டு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டக்டர் லைசன்ஸ் இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த தகவல்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் இருக்கிற சில முக்கியமான அடிப்படையான தகவல்கள் தான். ஸோ டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்க. அதே போல் டிரைவர் கம் கண்டக்டர் 2025 நிறைய முறைகேடுகள் இருக்குது. அந்த நியமனத்தை அறவே ஒழித்து விட்டு புதிய நியமனங்களுக்கு உண்டான ஒரு அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் விரைவில் வெளியிடுவார் அப்படின்ற நம்பிக்கையோடு நம்ம காத்துக்கிட்டு இருக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்துக்கு அன்று டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை எடுத்து தயாராக வச்சுக்கோங்க. ஸோ இந்த டைம் டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக போட போகிறாங்க. டிரைவர் ஒரு 20,000 பேரும் கண்டக்டர் ஒரு 8,000 பேரும் போட போகிறாங்க. நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். மேலும் போக்குவரத்து சம்மந்தமாக சில கேள்விகள், உங்களுக்கு டவுட்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கு உண்டான விளக்கங்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஸோ வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.